Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. மாவட்டம் ஊட்டியில் லீஸுக்கு வீடு வாங்கி தருவதாக கூறி ஒரே வீட்டை காட்டி பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த வழக்கில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். ஊட்டி ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த இக்பால் கான் என்பவர் கடந்த ஆண்டு லீஸுக்கு வீடு தேடி வந்தார். அப்போது ஊட்டி நொண்டிமேட்டைச் சேர்ந்த ஷைன்ஷா என்பவர் இடைத்தரகர் மூலம் அறிமுகமாகி லீஸுக்கு வீடு வாங்கி தருவதாக இக்பால் கானிடம் கூறியுள்ளார். இதை நம்பிய இக்பால் கான் அவரிடம் 5 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். ஆனால் பல மாதங்களாகியும் அவர் வீடு வாங்கி தராததால் அதிர்ச்சியடைந்த இக்பால் கான் ஷைன்ஷாவை பலமுறை சந்தித்து பணத்தை கேட்டபோது சுமார் 2.25 லட்சம் ரூபாயை திரும்பி கொடுத்த நிலையில் மீதமுள்ள பணத்தை தராமல் இழுத்தடித்துள்ளார். இந்நிலையில் ஷைன்ஷா ஒரே வீட்டை காட்டி பலரிடம் இதுபோன்று லட்சக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இந்த மோசடி குறித்து ஊட்டி மத்திய காவல் நிலையத்தில் இக்பால் கான் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் ஷைன்ஷாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புரோக்கர் மூலியமாக எனக்கு ஷைன்ஷா அறிமுகமானா, நான் வீடு தருவதாக கூறி என்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கிட்டான். February மாதம் வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. அப்புறம் மார்ச் மாதமும் கொடுக்கல. அப்புறம் நான் B1 போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் அளித்தேன். அப்போ தான் தெரியுது ஏகப்பட்ட பேர்கிட்ட இப்படி தான் காசு வாங்கி ஏமாற்றிருப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் என் அம்மா ஒய்ஃப் எங்ககிட்ட ஷைன்ஷா கிட்ட காசு கேட்க வரும்போது என் அம்மா சேலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டார். அதுக்கப்புறம் பின்னர் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஷைன்ஷா விசாரணைக்கு வரல. அப்புறம் மீண்டும் காசு கேட்க வரும்போது என்னை கத்தியால் குத்தியிருக்கார். அதுக்கப்புறம் மீண்டும் மிரட்டினார். அம்மாவும் ஒய்ஃபோட ஃபோட்டோஸ் வச்சு மார்ஃபிங் செய்து ஆபாச தளங்களை அப்லோட் செய்கிறேன்னு சொல்லிட்டு பின்னர் இன்ஸ்பெக்டர் கிட்ட புகார் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க FIR போட்டு அவனை சிறையில் அடித்தாங்க.